இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க யார் என்னன்னு தெரியல. அவங்கள நம்பி எப்படிமா செய்ய முடியும்? ஐயா, நான் தான் இவ்ளோ தூரம் சொல்றேன் இல்லங்க ஐயா. அவங்க மதுரையில பெரிய சிட் ஃபண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்காக சொல்லலமா. மாசத்துக்கு 15,000 ரூபாய் வட்டி கொடுக்கறதெல்லாம் யாராலையுமே முடியாது. அதுலதான் எனக்கு அவங்க மேல சந்தேகம் வருது. ஐயா, 3 வருஷமா எனக்கு மாசம் மாசம் கரெக்டா டான்னு வட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏமாத்துறவங்களா இருந்தா 1 மாசம் 2 மாசம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாங்க. 3 வருஷமா கரெக்டா கொடுக்கறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரியான வருமானம் அவங்களுக்கு வருதுன்னு தானே அர்த்தம். ஐயா பாருங்க, இது வரைக்கும் பாருங்க. இதுதான் அவங்க மதுரையில வச்சிருக்கிற சிட் ஃபண்ட் கம்பெனி. எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? அவங்கள தாராளமா நம்பலாங்க ஐயா. ஐயா, நான்லாம் எதையுமே சாதாரணமா நம்பிட மாட்டேன். 1க்கு 100 வாட்டி அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு தான் அவங்க சிட் ஃபண்ட்லயே நான் பணத்தை போட்டேன். சொன்ன மாதிரி இப்ப வரைக்குமே கரெக்டா எனக்கு வட்டி வந்துதான் இருக்கு. நீங்க அவங்கள நம்புறீங்களோ இல்லையோ, என்ன நம்பலாம். அவங்க சிட் ஃபண்ட் கம்பெனிய நம்ம ஊர்லயே ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஊருக்கும் நல்லது நடக்கும். அதனால உங்களுக்கும் நம்ம ஊர்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஐயா, நீங்க எதிர்பார்த்ததும் இதெல்லாம் நடக்கணும்னு தானே. வாய்ப்பு வரும்போது நாம தாங்க அதை பயன்படுத்திக்கணும். நீ இவ்வளவு சொல்ற, நான் உன்னை நம்பிதான் இதை செய்ய போறேன். என்ன நம்புங்க ஐயா, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். வந்து அவங்க என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லுங்க. வாங்க. இல்ல கனகா, உடனே போய் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். என் மனசுல இன்னும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அது மட்டும் தீர்ந்துட்டோம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 10 நிமிஷம் என்ன தனியா விடு, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். சரிங்க ஐயா. சரி சரி, நாங்க இங்க இருந்து கிளம்புறோமா? கிளம்புறீங்களா? ஏன்? இந்த போட்டோல இருக்கானே, இவன் தான் எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாமா? எது கரிகாலனா? ஆமாமா, இவன் இப்ப எங்களை பார்த்தான்னா அவ்வளவுதாமா. யோ, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இத பாருங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணி உங்களை எல்லாம் வெளியே எடுத்திருக்கேன். எப்படியும் குணசேகரன் சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப சரின்னு சொல்லிடுவாரு. இந்த நேரத்துல நான் போய் இன்னொரு ஆளெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. அப்படியே நான் தேடி கூட்டிட்டு வந்தாலும் ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்தா அந்த ஆளு எப்படியா நம்புவான்? இத பாருங்க, நம்ம பேசின மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் நீங்க போகணும். என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? அவன் கண்ணுல பட்டா எங்களுக்கு ஆபத்துமா. இத பாருங்க, நம்ம காரியம் முடியற வரைக்கும் கரிகாலம் கண்ணுல படாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? எங்களுக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணலம்மா. எல்லாம் சரியா வரும், நான் பாத்துக்கிறேன். வாங்க. என் பையனை படிக்க வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேங்க ஐயா. அந்த பணத்தை சிட் ஃபண்ட்ல போட்டா என் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். நீங்க முழு நம்பிக்கையோட இவங்க சிட் ஃபண்ட்ல பணத்தை போடுங்க. கண்டிப்பா உங்க பையன் படிப்புக்கு அது பயனுள்ளதா இருக்கும். சரிங்க. சரி. அம்மாவுக்கு அடுத்த வருஷம் ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக வச்சிருக்கிற பணத்தை இதுல போட்டா அடுத்த வருஷம் 3 மடங்கா கிடைக்கும். அம்மாவோட ஆபரேஷனையும் நல்லபடியா முடிச்சிடுவேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க இவங்க சிட் ஃபண்ட்ல பணத்தை போடுங்க. நீங்க நினைக்கிறத விட அதிக லாபம் கிடைக்கும். சரிங்க ஐயா. இங்க பாருங்க, நீங்க இவங்களை நம்பி தாராளமா பணத்தை போடலாம். சித்தப்பா ஊர்க்காரங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? இங்க பாருங்கம்மா, அப்ப நாளைக்கு எல்லாரும் உங்க பணத்தை கொண்டு வந்து இவங்க சிட் ஃபண்ட்ல கட்டிடுங்க. சரி, இந்த ப்ராஜெக்டே உங்களுக்காக தான். அப்ப நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி. சார்.
சொல்லுங்க லாபம் வரும். ஆ சித்தப்பா என்ன விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போறாரு? நாளைக்கு நம்ம ஊர்ல புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்களாம். அத பத்தி சொல்லி அதுல எங்க எல்லாரையும் பணம் போட சொல்லிருக்காரு. கோயில் திருவிழாவை எப்போ வச்சுக்கலான்னு சீக்கிரம் பேசி ஒரு முடிவெடுக்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. அப்ப சரிங்க நான் வரேங்கய்யா. நாங்க கிளம்புறோம். ஐயா அப்புறம் உங்க தம்பி இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு சிட்பண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க, அதுல நம்பி பணத்தை போடுங்கன்னு ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆபீஸ் கூட நாளைக்கு தான் திறக்க போறாங்களாமே. அப்படியா? என்னங்க ஐயா அப்படியான்னு நீங்களே கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? நீங்க பண்றதா நினைச்சுதான் நாங்கெல்லாம் பணம் போடவே ஒத்துக்கிட்டோம். அப்ப உங்களுக்கு தெரியாம தான் உங்க தம்பி பண்ணிருக்காரா? இல்ல தெரியும். ஆபீஸ் திறக்க போறதா தேதி சொல்லிருந்தாங்க. அது நாளைக்கு தானே எனக்கு ஞாபகம் எல்லாம் போச்சு. சரிங்க ஐயா. அதனாலதான் அப்படியான்னு கேட்டேன். சரிங்க ஐயா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது? ஆமாமா. ரொம்ப அப்ப நான் சந்தோஷம். வரேங்கய்யா. நாங்க வரோம். ஏங்க சிட் ஃபண்ட் கம்பெனியை பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கே இப்பதான் தெரியும். அவங்க முன்னாடி காட்டிக்க வேணான்னு தான் சமாளிச்சு பேசி அனுப்பி வச்சேன். அவன் எனக்கு தெரியாம பண்ணணும்னு ஏன் நினைக்கிறான்னு தெரியல. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எல்லாம் நினைச்சு அவர் எதுவும் பண்ண மாட்டாருங்க. அவர் வீட்டுக்கு வந்ததும் அவரை கூப்பிட்டு நீங்க என்னன்னு கேளுங்க. பேசுறேன். ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த வானதி இங்கிலீஷ் படிச்சு அருளுக்கு ஏத்த மாதிரி மாற போறாளாம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவ வானம் ஏறி வைகுண்டம் போற மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் படிச்சு என் புள்ளைய மயக்க போறாளாக்கும். அவெல்லாம் ஒன்னுத்துக்கும் ஆகாத மக்கு. அவளுக்கெல்லாம் படிப்பு மண்டையில ஏறவே ஏறாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஆண்டி. நந்தினி அவளுக்கு ரொம்ப சின்சியரா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அப்புறம் அருள் எனக்கு கிடைக்க மாட்டாரு, நம்ம தோத்து போயிருவோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ ஏன் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுற? ஒண்ணும் இல்லாததுக்கு பயப்படுறேன்னா என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம்தான் நாளைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து நிக்கும். இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியறதா நமக்கு நல்லது. ஆமாக்கா, எனக்கு என்னமோ ஐஸ்வர்யா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. முளையிலேயே கிள்ளி எரிஞ்சுடணும்க்கா.